பிரைஸ் லார்ட். உங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம செப்டம்பர் மாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த மாதம் ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுல இருக்க நடுப்பகுதியை நான் படிக்கிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். இதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Isaiah chapter 43 verse 1. Do not fear, for I have redeemed you. இந்த வசனத்தின்படி இதுல ஏசப்பா என்ன சொல்றா, டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஹாவ் redeemed you. அந்த redeemed வார்த்தையோட மீனிங் என்னன்னா, டு பிரிவென்ட் சம்திங் ஃப்ரம் பீங் கம்ப்ளீட்லி பேட். இப்போ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒருத்தவங்களை காப்பாத்துறதோ அது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், அதுல இருந்து ஒருத்தவங்க சும்மா பேசி அப்படியே சமாளிச்சு அப்படியே வெளில கூட்டு வந்து காப்பாத்துறது இட்ஸ் வெரி ஈஸி. பட் ரிடீம்ன்ற வார்த்தை சம்திங் லைக் கைண்ட் டிஃப்ரெண்ட். டு பிரிவென்ட் சம்திங் ஃப்ரம் பீங் கம்ப்ளீட்லி பேட், சம்திங் ஆர் சம் ஒன், அது யாரா வேணா இருக்கலாம். கம்ப்ளீட்லி பேடுன்றது என்ன சுச்சுவேஷனா வேணா இருக்கு. மேபி இப்போ ஃபினான்ஷியல் ஆர் பிசிக்கல் ஆர் மென்டலி என்ன சுச்சுவேஷனா வேணா இருக்கலாம். இந்த பிரச்சனையில யாராலையுமே என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இருக்க சுச்சுவேஷன்ல யாராவது உங்களை காப்பாத்துறது பேர் தான் ரெடி. ஸோ காட் சேஸ் தட் ஐ ஹாவ் ரிடீம் யூ. ஸோ இந்த நாள்ல இருக்கலாம், இல்ல முன்னாடி இப்ப கரண்டா கூட நீங்க என்ன சுச்சுவேஷன்ல வேணா இருக்கணும், எவ்வளோ ஒரு நீங்க உடஞ்சு போன நிலைமையில உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்க. இந்த பிரச்சனையில இருந்து யார் என்ன காப்பாத்த போறாள், இட் மே பினான்சியல் என்ன பிரச்சனையா வேணா இருக்கு, நீங்க யாராலையுமே நீங்க ஹெல்ப் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய சப்போஸ் பினான்சியலா நீங்க மேபி டெப்ட் ஆர் கடனா இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய கடனை வச்சுட்டு, ஐயோ இது யாரு, நான் யார்கிட்ட போய் எப்படி கேட்பேன், இல்ல பிசிக்கலா நீங்க ஏதாவது நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இல்ல மென்டலா நீங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருக்கலாம். என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது அந்த சுச்சுவேஷன்ல காட் சேஸ் தட் டு நாட் ஃபியர். நீங்க இந்த நேரத்துல நீங்க பயந்து போயிருக்கலாம், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்க பயந்துருக்கலாம். இல்ல நீ கொஞ்சம் அடல்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்ல பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வாட் எவர் மேபி தி சிச்சுவேஷன், ஏசப்பா சொல்றது என்ன, டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஹாவ் ரிடீம்ட். ஸோ இந்த நேரத்துல நான் ஒரு சின்னதா ஒரு இது சொல்ல வந்தேன். ஒரு டேர்ம் இருக்கு, அந்த டேர்ம் பேர் சேவியர் சிண்ட்ரோம். ஸோ இந்த டேர்ம் இது என்னன்னா, ஆக்சுவலி சேவியர் சிண்ட்ரோம்னா ஒரு பர்சனுக்குள்ள இருக்க ஃபீலிங். அந்த ஃபீலிங் என்னன்னா ஒருத்தவங்க அன்னோயிங்லி அவங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க பிரச்சனை இருக்கிற பார்த்தோன்னே போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணோம். அவங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேரு அவங்க யாருன்னே தெரியாது, சம் ஸ்ட்ரேஞ்சர். அவங்க ஏதாவது ஒரு ட்ரபிள் இருக்க பார்த்தோன்னே அவங்களோட லைஃப்பை கூட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு அவங்க போய் டக்குன்னு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் சேவியர் சிண்ட்ரோம். அது நிறைய பேருக்கு அது இருக்கு, அந்த சேவியர் சிண்ட்ரோம். ஒருத்தவங்க பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு போய் ஹெல்ப் பண்றவங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ஏதாவது அவங்க போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அதை கூட அவங்க மைண்ட் பண்ணாம அவங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒருத்தவங்க பிரச்சனை இருக்காங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணணும். இத்தனைக்கும் அவங்களுக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க பிரச்சனைல இருக்காங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்க்கே அது இருக்கணும்னா, நம்ம எல்லாரையும் படைச்சு நமக்கா உயிரை குத்த ஏசப்பாக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கும், எவ்வளவு லவ் இருக்கும், நம்மளை காப்பாற்றணும்னு எவ்வளவு நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் ஜீசஸ். நீங்க இந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன் வேணா இருக்கலாம், டு நாட் பி அஃப்ரேட். காட் சேஸ் தட் டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ. நான் ப்ரேட் பண்றேன். ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா நாட் ஃபியர் ஃபார் ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ. நீங்க அந்த வசனத்தின்படியே ஏசப்பா நாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க பயப்படாத அப்படின்னு சொல்றீங்க. ஏசப்பா அந்த வார்த்தையை நாங்க நம்புறோம். ஏசப்பா நீங்க எங்களை காப்பாத்துவீங்க, நாங்க நம்புறோம். நீங்க எங்க கூட இருப்பீங்க, நாங்க நம்புறோம். ஏசப்பா இந்த 8 மாதங்கள்லாம் எங்களை பாதுகாத்துறதுக்காக நன்றி. மீதுள்ள காலத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Silence the ghost. I've seen that rain. The heavens are